என்னாச்சு? கேக்குறல என்னாச்சு? அண்ணா அண்ணா பிள்ளை அண்ணா. பாடியை கொண்டு போங்க. பாடி எடுத்துட்டு போன்னு சொன்ன. நீ இந்த டேங்கரை பாத்தியா? கோ கோ கோ, பாடியை கிளியர் பண்ணுங்க. என்னாச்சு சார்? தீயெல்லாம் அணைச்சிட்டாங்க. ஃபயர் சர்வீஸ் இங்கே தான் இருக்காங்க. எஸ்ஐ சார் தான் ஸ்பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தார் சார். தள்ளுங்க சார். இந்த இடத்துல தான் சம்பவம் நடந்திருக்கு. டேங்கர் அங்கே தான் கவுந்தது. அண்ணா அண்ணா இது பெரிய பிரச்சனையா இருக்குண்ணா. இதுல 4 பக்கம் லீக்கேஜ் இருக்கு. கீழே திருப்பி பார்க்க முடியாத மாதிரி ஒரு ஹோல் இருக்கு. கேஸ் இங்க ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்குண்ணா. அண்ணா அண்ணா இது நம்மளால ஆகிறதுல. ரிஃபைனிங்ல இருந்து ஆள் வந்தாதான் முடியும். அவங்க வரும் 5-6 மணி நேரம் ஆகும். நீ பேனிக் ஆகாத. முதல்ல டேங்கரை கூல் பண்ணுவோம். அண்ணா அண்ணா இங்க பாரு, நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண தான் இங்க வந்திருக்கோம். நாமளே பேனிக் ஆக கூடாது. டேங்கரை சுத்தி 4 பக்கமும் வாட்டர் அடிக்க சொல்லு. போ. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாம நாம இந்த இடத்தை விட்டு போகவே முடியாது. பிரசாத், அப்புறம் தேவையில்லாம பேனிக் ஆகி சிச்சுவேஷனை இன்னும் சீரியஸ் ஆகாத. நாம இதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இந்த ஏரியாவில் 4 பக்கத்துல இருந்து அடிக்கிற காத்தோட டைரக்ஷனை செக் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி உடனே அந்த ரீடிங் என்கிட்ட கொடுங்க. சரிங்க சார். இது வரைக்கும் கேஸ் எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு எனக்கு உடனே தெரியணும். குயிக். சரி, போய் டேங்கரை கூல் பண்றா. அஜித் வா. சார், இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஏரியா முழுக்க போலீஸ் கண்ட்ரோல் இருக்கு. இனி எந்த அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இல்ல. இந்த ஏரியால பரவி இருந்த தீய ஃபயர் சர்வீஸ்ல இருந்து வந்து அணைச்சிட்டாங்க. இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவரை தேடிக்கிட்டு இருக்கோம். அவர் இன்னும் கிடைக்கல. இப்ப கமிஷனர் வந்துருவாங்க. வர நேரம் சார். நீங்க இன்டர்வியூ அப்புறம் கொடுங்க. சார், இங்க சுத்தி இருக்கிற எல்லாரையுமே நம்ம இமிடியேட்டா இங்க இருந்து வெளியேத்தி ஆகணும். அதான் தீய அணைச்சிட்டீங்களா, அப்புறம் என்ன? சார், இந்த ஏரியா முழுக்க கேஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நீங்க உங்க டீம் இங்க இருக்கிற மத்த எல்லாருமே இமிடியேட்டா இங்க இருந்து 300 மீட்டர் தள்ளி போகணும். கேஸ் வாசனை ஒன்றும் வரலையேப்பா. சார், விவரம் தெரியாம பேசாதீங்க. வீட்டுல இருக்கிற கேஸ்ல தான் ஸ்மெல் வரும். ரிஃபைனரி கேஸுக்கு ஸ்மெல்லும் இல்ல, நிறமும் இல்ல. கேஸ் லீக் டிடெக்டரை வச்சு மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப டேங்கர் ஏன் இன்னும் வெடிக்கல? அந்த டேங்க் வெடிக்கிறத பார்க்க தான் வெயிட் பண்றீங்களா? அந்த டேங்க் வெடிக்காம இருக்க லீக்ஸ் எல்லாத்தையும் டேப்பை சுத்தி கவர் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு சின்ன தீப்பொறி பட்டிருந்தா கூட இந்த இடமே சுக்குநூறா போயிருக்கும். அங்க பாருங்க, கேஸ் எப்படி லீக் ஆகுதுன்னு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து ஒரு நிமிஷத்துல இந்த இடம் முழுக்க அது நல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிடும். சார், இந்த மாதிரி சமயத்துல எல்லாமே சென்சிட்டிவ் தான். ஷூல இருக்கிற ஒரு சின்ன கல்லு கூட உரசி ஸ்பார்க் ஏற்படுத்தலாம். சார், இங்க இருக்கிற மக்களை நீங்க வெளியில அனுப்பினா உயிர் சேதம் எதுவும் ஏற்படாது. அனுப்புங்க சார், ப்ளீஸ். எல்லாரும் கிளம்புங்க. யாரும் நிக்காதீங்க சார். சைடு போங்க. காத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. நாம எதிர்பார்த்ததை விட கேஸ் அதிகமாவே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு சார். ரீடிங் எவ்வளவு? 20 இருந்து 25 மீட்டர் வரைக்கும் இருக்கு. சார் சார் தள்ளுங்க தள்ளுங்க, தள்ளி நில்லுங்க. இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது. தள்ளுங்க, தள்ளு தள்ளு, தள்ளி நில்லுங்கய்யா, தள்ளுங்கய்யா, வராதீங்க. ஓ, அப்படியே இரு. யாரு ஃபயர் ஃபோர்ஸோட இன்சார்ஜ்? போன பிளாஸ்ட்ல ஃபயர் ஆபீசர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் மேடம். இப்ப ஃபயர் ஆபீசர் மிஸ்டர் விஜய் தான் இன்சார்ஜா இருக்காரு. கால் ஹிம். கமிஷனர் வந்திருக்காங்க, உங்களை கூப்பிடுறாங்க. விஜய், இங்க என்ன சிச்சுவேஷன்? மேடம், ஒவ்வொரு ஆபீசருக்கும் இங்க இருக்கிற சிச்சுவேஷனை விளக்குறதுக்கு எனக்கு டைமே இல்ல. கேஸ் ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஈஸ்ட் வெஸ்ட்ல இருக்கிற பிளாட் வீடுகள்ல இருந்து தொடங்கி 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற எல்லாரையும் நம்ம வெளியில அனுப்பணும். வெளிய அனுப்பணும்ங்கிறது அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 500 வீடுகள் இருக்கும். விஜய், எல்லாரையும் வெளிய அனுப்பணும்ங்கிறது இட்ஸ் a hard task.
மேடம் ஹார்டு சாஃப்ட்லாம் பேச இப்ப நேரம் இல்ல. 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மக்கள் வாழணுமா சாகணுமா அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு செகண்ட் கூட தாமதிக்க கூடாது. மேடம் டைம் இப்ப 6 மணி. 1/2 மணி நேரம் 6:30 மணிக்கு சன்செட். அந்த மாதிரி டைம்ல தான் ஸ்பார்க் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. எல்லார் வீட்லயும் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு ஸ்பார்க் வந்தா கூட அப்புறம் அவ்வளவுதான். ஒரே ஒரு ஸ்பார்க் இந்த மொத்த ஏரியாவை பஸ்மம் ஆயிடும். நாம யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இங்க வேஸ்ட் தான். அந்த நேரத்துல 1000 பேரை கொல்லக்கூடிய கேஸ் லீக் ஆகி ஸ்ப்ரெட் ஆயிடும். கமா நான் சொல்றத செய்யுங்க ப்ளீஸ் சீக்கிரம். பட் அதுக்கு ஐஜியோட பெர்மிஷன் வேணும். ஏதோ புரோட்டோகால் மரியாதைக்காக தான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணேன். 2 நிமிஷம். நீங்க பர்மிஷன் கொடுத்தாலும் சரி இல்லனாலும் சரி. ஐ வில் கிளியர் இன் திஸ் ஏரியா. நகத்துடா. மேடம் நீங்களும் நானும் நிக்கிற இந்த ஏரியா கூட இன்னும் டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கு. மைண்ட் இட். ஓகே விஜய், கிவ் மீ a minute. ஓகே. ஆனா மேடம் டிராஃபிக் கண்ட்ரோல். என்ன சார் இது? நாங்க 3 மணி நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லியே ஆகணும். சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல்மா. நியூஸ் கவரேஜ்க்கு அனுமதியே கிடையாது. கமிஷனரோட டைரக்ட் ஆர்டர் இது. தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. என்ன சார் அது? அப்படி என்ன சீக்ரெட் மிஷன்? நாங்க ஒன்னும் கிரிமினல்ஸ் இல்ல சார், ஜர்னலிஸ்ட் தான். நீங்க எங்க கிட்ட கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். நான் மரியாதையா சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? மேடம். என்ன இங்க பிரச்சனை? மேடம் நாங்க இங்க காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். We need to cover the news. See, இந்த விஷயம் இப்ப வெளிய போச்சுனா பப்ளிக் பேனிக் ஆவாங்களே தவிர வேற எந்த யூஸும் கிடையாது. So please Madam. try and cooperate. மேடம் ஒரு சின்ன பிரச்சனை. What is it now? டிராஃபிக் 1. இதுதான் மிஷன் ஸ்பாட். இந்த ஏரியா முழுக்க நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். என்ன பண்றது? Call Vijay. எஸ் மேடம். எஸ் மேம். 1 minute. நீங்க சொல்ற மாதிரி மக்களை வெளிய அனுப்புறது ஈஸி இல்ல. என்னாச்சு மேடம்? நீங்க கிளியர் பண்ணணும்னு சொன்ன காத்து போற இடத்துல இருக்க இந்த ஏரியா, 1/2 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்க இந்த கேட், அது சென்ட்ரல் ஜெயில். இந்த ஏரியாவை கிளியர் பண்ணனும்னா ஜெயில கிளியர் பண்ணனும், which is impossible. அதுக்கு கேபினட் ஆர்டர் வேணும், மினிஸ்டரோட ஸ்பெஷல் ஆர்டர் வேணும், அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டோட கன்சர்ன் வேணும். இதெல்லாம் கிடைச்சா கூட கைதிகளை சேஃபா இடம் மாத்துறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். Come on, give me another solution. Next option. இந்த சிச்சுவேஷன்ல வேற ஒரு ஆப்ஷனே இல்ல மேடம். இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ரிஃபைனரியில இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த டேங்க்ல இருக்கிற கேஸை இன்னொரு டேங்குக்கு மாத்தியே ஆகணும். அதுக்கு குறைஞ்சது 5 மணி நேரமாவது ஆகும். அவ்வளவு நேரம் வெயிட் பண்றது ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். எங்களை என்ன பண்ண சொல்ற? மாடுங்களை அவுத்து விடுற மாதிரி கைதிகளை வெளியே விட சொல்றியா? Will you shut up? புரியாம பேசாதீங்க. For God's sake, Vijay, give me another solution. அடுத்த ஆப்ஷனும் ரிஸ்க் தான். கைதிகளோட உயிரை பணையம் வச்சு தான் ஆகணும். அது தவிர ஒரு வழியே இல்லை. நம்மள தவிர ஜெயில இருக்கிற யாருக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. இங்க ஜெயில இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி மறைக்க முடியும்? ஒண்ணு, இப்பல இருந்து நாம சொல்ற இடம் தான் டேஞ்சர் ஜோன். 2வது, மீடியாவுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. ஆனா ஜெயில சுத்தி இருக்கிற ஏரியாவை நம்ம கிளியர் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான எவாக்குவேஷன். வீட்டில் இருக்கிற ஆளுங்க மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஃபிளேமபிள் ஆப்ஜெக்ட்ஸான எலக்ட்ரிக் பேட்டரிஸ், இக்னிஷியம் காயில்ஸ் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும். அதை விட முக்கியம் ஓல் ஏரியாவை பவர் அவுட் பண்ணணும். அப்பதான் ஏதாவது பண்ண முடியும். அதுக்குள்ள நீங்க ஜெயில கிளியர் பண்றதுக்கான பெர்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். சார் ஒரு நிமிஷம் சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சார் நமக்கு இன்னும் 2-3 யூனிட் கூட தேவைப்படும் சார். இந்த டேங்கர் இன்னமும் கூட மாட்டேங்குது சார். சார் நமக்கு ஏதாவது உடன் கிடைச்சா அதை அடைக்கிறதுக்கு வசதியா இருக்கும் சார். டேங்குக்கு கீழே தான் டேமேஜ் ஆயிருக்கு. கிரேனை வச்சு தூக்குறதும் ரிஸ்க் ஆயிடும். டேங்கர் ரொம்ப சூடா இருக்கும்போது ப்ரெஷர் வேற மவுண்ட் ஆகும். கூல் பண்றது தவிர வேற வழியே இல்லை. ஆனா சார் காத்தோட வேகம் மாறி மாறி வீசுது. மழை கூட வரும் போல் இருக்கு. சிச்சுவேஷன் நம்ம கண்ட்ரோல்லயே இல்ல. உடனடியாக அந்த ஏரியாவை எவாக்குவேட் பண்ணி ஆகணும் சார். Keep me posted on the situation, okay? மேடம் என்னாச்சு? என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? விஜய், இத பத்தி நான் ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசியே ஆகணும். அவங்களால மட்டும்தான் இதுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ண முடியும். மேடம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இதுல எது சரி எது தப்புன்னு பார்க்க டைமே கிடையாது. Do or die. அதான் சிச்சுவேஷன். Let's evacuate or all of us die. மேலிடத்துல இருந்து ஆர்டர் வரலன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்களும் இதை முறையா இப்பதானே பாக்குறோம். ஜெயில மட்டும் மனுஷங்கல்ல, இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிர்களை பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல ஃபயர் ஃபோர்ஸ் டிசிஷன் எடுக்க அதிகாரம் இருக்கு. அதுபடி நான் evacuation ஆரம்பிக்க போறேன். What's your stand? But listen. மேடம் எனக்கு காரணங்கள் வேண்டாம். Here unless I am going to take the commands. கமாண்டர்,
உன் இஷ்டப்படி இங்க ஒண்ணும் நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. சரி, அப்ப நீங்க உங்க ரூல்ஸ் பாருங்க, நான் போய் என் வேலையை பாக்குறேன். நீ தாராளமா போய் உன் வேலையை பாரு. பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஏன் அப்ப நீங்களே ஹேண்டில் பண்ண வேண்டியதானே? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் விஜய், ப்ளீஸ் வெயிட். மேடம், சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். 1 மினிட். இங்க பாருங்க, 21 பேர் இறந்து போயிருக்காங்க. 64 பேருக்கு தீக்காயம் பட்டிருக்கு. ஒரு சின்ன ஸ்பார்க்னால ஏற்பட்ட பெரிய ஆக்சிடென்ட் இது. அதே மாதிரி இங்க ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஃபுல்லா கேஸ் பரவி இருக்கு. அந்த ஸ்பார்க்ல 1000-10,000 உயிர் போனா அதுக்கு யார் பொறுப்பு? அத பத்தி யோசிக்காம ரூல்ஸ் புரோட்டோகால்ஸ்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சிச்சுவேஷனை நான் லீட் பண்ணா என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எந்த மூமெண்ட்டும் இருக்க கூடாது. நோ ஒன் ஷுட் கொஸ்டின் மீ until it's done. அப்புறம் மீடியாவோ போலீஸோ அதிகாரிகளோ ஒருத்தர் கூட இதுல தலையிடக்கூடாது. இதுல உங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. எதுவா இருந்தாலும் நானே பொறுப்பேத்துக்கிறேன். ஐ கேன் ஹேண்டில் இட். அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். ஆல் யூனிட்ஸ், கமிஷனர், காப்பி. இனிமேல் இந்த ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் ஃபயர்மேன் விஜய்க்கு ஃபுல் கமெண்ட்